விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சப்தமாதிபதி சூரிய பகவானும் பஞ்சமாதிபதி புத பகவானும் இணையக்கூடிய யோகம் பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். கும்பராசி என்பதே முதல்ல கிரக அமைப்பு பார்ப்போம். அதன்படி உங்கள் ராசியில் சனி பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 3ஆம் இடத்துல குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானும் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் அவரோட சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார். நம்மளே இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் யோக பலன்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் வேதியே கிடையாது. இது ஒரு நல்ல செய்தி. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப நாளாக அமையுமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11/2/2024 வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் சதய நட்சத்திரமும் கூடிய நாள் அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி முகூர்த்தம் அன்றைய தேதி வருகிறது. அடுத்து 12/2/2024 திங்கட்கிழமை அன்று முழுவதுமே மரண யோகம். அன்று வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும் இரவு 8 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் இருக்கிறது. அடுத்தபடியாக 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்று தமிழ் மாதத்தில் மாசி மாதம் பிறப்பு. மாசி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிறது. மாசி மாதம் பிறப்பு பிறகுது. அன்று திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் மாலை 6 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய சதுர்த்தி நாள். அடுத்தபடியாக வியாழக்கிழமை, அடுத்தபடியாக புதன்கிழமை 14/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்று இரவு 7 மணிக்கு மேலே பஞ்சமி திதியும் அதே மாதிரி மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் 5 மணிக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் மரண யோகம் கூடிய நாள். அடுத்ததாக வியாழக்கிழமை, அதாவது 15/2/2024 அன்று ஒரு சுப முகூர்த்த நாள். மாசி மாதத்தில் முதல்ல சுப முகூர்த்தம் அன்று தான் ஆரம்பிக்கிறது. முதல் சுப முகூர்த்த நாள் அன்று தான் ஆரம்பிக்கிறது. 15/2/2024 வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரை சஷ்டி திதி, அதன் பின்பு சப்தமி திதி. அதே மாதிரி அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். அன்று அமிர்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அந்த வெள்ளிக்கிழமை 16/2/2024 வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி, அதாவது மதியம் 3 மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி மதியம் 2:30 மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அதாவது அஷ்டமி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய அந்த நாள் ஒரு அருமையான நாள். அன்று ரத சப்தமி, அது சித்தயோகம் கூடிய ஒரு நல்ல நாள். அதுபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை 17/2/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி, மதியம் 2 மணிக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய நாள். பீஷ்மாஷ்டமி, அதாவது பீஷ்மருடைய முக்தி நாள். அன்றே பொதுவாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் 1 வருஷமாக அங்கே அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்திருந்தாலும் இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் உட்காரார் இல்லையா, அதனால் பணப்பொருளாதாரம் நன்றாக கிடைக்கும். அவரோடு சுப விரயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விரயத்தில் செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரன் உட்காரனால சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு. 1. 2வது பண பொருளாதாரம் ஃப்ளோட்டிங்காக கிடச்சிட்டே இருக்கும்.
அதே நேரத்தில் தேவையில்லாத இந்த வட்டி கடன் இஎம்ஐ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அல்லது கொஞ்சம் கெடுபிடிகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் முன்கூட்டியே கொஞ்சம் சுதாரிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கனால, அது செவ்வாய் வந்து யோகாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கனால, தர்ம கர்மாதிபதி யோகமும் வேலை பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத லாபமெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகளும் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது வந்து வேறு யாராவது ஒருத்தவங்களுடைய உதவியினால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புது முயற்சிகள் செய்யணும்னு சொல்லி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக புது முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது புதிய முதலீடுகள் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தொழிலுக்காக நீங்கள் அள்ளி போடுங்க, நிறைய லாபங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது வந்து தொழில் வியாபாரங்களுக்கு செய்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரம் தாங்க. இங்கே எதிர்பார்த்த பல விஷயங்கள் வந்து உங்கள் கை கொடுத்து உதவும். உங்களுக்கு மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பு, அரவணைப்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவரோட சேர்ந்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலும் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பொதுவாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் உடல்நிலைகள். இந்த உடல்நிலையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய காலத்தினால தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தின் துவக்கத்திலே ஏற்படும். ஏன்னா சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காரும்போது அந்த அலைச்சல் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் அந்த 2 நாட்களும் சற்று கவனமாக நிதானமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதேமாதிரி இந்த வாரத்தில் இறுதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் உட்கார போகிறாரு. அந்த காலகட்டங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்களே எதிர்வரக்கூடிய முக்கியமான முழு ஆண்டு தேர்வை கணக்கில் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் மாணவருடைய உறவு இந்த வாரம் நல்ல சுமூகமாக இருக்கிறது. உங்களுடைய சக நண்பருடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கிறது. அதே மாதிரி வீட்டிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் இந்த வாரத்தில் எதிர்காலத்துக்கான ஒரு வித்திட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதை மாணவ செல்வங்களை நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. கடந்த வாரங்கள் வரை கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை விதி அவர் வந்து 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருந்தார் இல்லையா, அதனால் அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரத்திலேருந்து, அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றப்ப அந்யோன்ய பாவம் பல்கி பெருகும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனோம்னா கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும், குழந்தைகளுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப மங்கள யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு உறுதுணையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சுபமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வாரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு யோகமும் லாபமும் வந்து உங்கள் கையில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதற்கு ஜோதிடரின் இணையல் வாழ்த்துக்கள்.